ஸோ இன்னைக்கு வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஜாவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்னன்னு தெரியல. ஓரியன்டட் ஏன் அதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ், நீங்க எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் அந்த சாஃப்ட்வேர் வந்து விச் இன்வால்வ்ஸ் ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் அப்படின்ற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கும், ஒரு சேட்ன்ற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கும், ஒரு கால் அப்படின்ற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கும், ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ கேன் சே தீஸ் ஆர் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது ஏன் ஆப்ஜெக்ட் சொல்றோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டாக் அபவுட் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிவி இருக்கு, இட்ஸ் an ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு என்டிட்டின்னு வச்சுக்கோங்க. ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு பொருளை ஆர்டர் பண்றோம், ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம், ஒரு அமௌண்ட்டை டிரான்சாக்ட் பண்றோம், அதாவது வித்ட்ராவோ டெபாசிட்டோ பண்றோம். இட்ஸ் a transaction. இப்ப டிவி பாத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see it. It has a physical appearance. லேப்டாப் பாத்தீங்கன்னா it has a physical appearance. ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்றோம், ஒரு பொருள் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அமேசான்லயோ இல்லை ஃபிளிப்கார்ட்லயோ. அந்த ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இட் இஸ் an ஆப்ஜெக்ட். பட் ஆனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, it does not have any physical entity. அப்ப இது வந்து ஒரு லாஜிக்கல் என்டிட்டி. ஒரு டிரான்சாக்ஷன் இட்ஸ் a லாஜிக்கல் என்டிட்டி, ஏன்னா அதுக்கு ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடையாது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று பிசிக்கல் என்டிட்டியா இருக்கும், அல்லது லாஜிக்கல் என்டிட்டியா இருக்கும். ஸோ போத் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயமே ஆப்ஜெக்ட் தான். இங்க பார்த்த யூசர் ஒரு ஆப்ஜெக்ட், சேட் பண்றோம் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். பேசிக்கா என்னன்னா, யூசர் அப்படின்றது நவுன், சேட்ன்றது வெர்ப். ஸோ ஒரு செயல் வச்சுக்கோமே, நான் சேட் பண்றேன், நான் கால் பண்றேன், இது ரெண்டுமே பேசிக்கா ஒரு வெர்ப் அல்லது ஒரு செயல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். யூசர் அப்படின்றது ஒரு ஆளை குறிக்கும், குரூப் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் யூசர்ஸை கம்பைன் பண்றது குரூப், அதுவும் வந்து ஒரு நவுன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்னா, ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். ஒரு வேற ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். பிட்டிங் சாஃப்ட்வேர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்ஷன் பண்றதுக்கு நம்ம பிட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு ஆக்ஷன், ஒரு பொருளை வந்து ஆக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குது அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு காம்படிட்டரும் அவரோட ஆப்ஷன் பிரைஸை வந்து கொடுப்பான். ஸோ அதில் யாரெல்லாம் இன்வால்வ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா, ஸோ யார் ஒருத்தன் பிட் பண்றானோ அவன் பிட்டர். ஸோ அவன் ஒரு பிரைஸை கோட் பண்ணுவான் பார்த்தீங்களா, அந்த கொட்டேஷன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அகைன் பிட்ன்றது பிசிக்கல் என்டிட்டி, கொட்டேஷன் அப்படின்றது லாஜிக்கல் என்டிட்டி. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஆப்ஜெக்ட் should contain two things. ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒன்று, இட் ஹேஸ் a state. ரெண்டு, இட் ஹேஸ் a behavior. ஸ்டேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிவியோட ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெட்ஸ் சே அது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, அதோட கலர் என்ன, அதோட சைஸ் என்ன, அதோட டைப் என்ன. டைப் நம்ம என்ன மீன் பண்றோம், எல்இடியா, எல்சிடியா,
ஸ்மார்ட் டிவியா, அந்த மாதிரி certain things. ஸோ இங்க என்ன சொல்றோம், ஒரு டிவி ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, அதோட கலர் என்ன, அதோட சைஸ் என்ன, அதோட டைப் என்ன, இந்த ஃபீல்ட்ஸ் தான் பாத்தீங்களா, இந்த ஃபீல்ட்ஸ் தான் இட் டிஸ்கிரைப்ஸ் an object called டிவி. டிவினா இந்த விஷயங்கள் இல்லாம டிவிக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. உங்களுக்கான ஒரு கேள்வி, பர்சன் அப்படின்னா what are the fields that describe a person? Exactly. So height அப்படின்றது ஒரு field. அடுத்து weight, noise, voice, okay, voice, color, attitude, let's say name, age, ஸோ ஐடியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும்னா இட் ஷுட் டிஸ்கிரைப் யூசிங் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ். இந்த ஃபீல்ட்ஸுக்கு தான் இன்னொரு பேர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது எந்த நிலையில இருக்கு அப்படின்றதுக்கான விஷயம். இதே நான் ஸ்டூடெண்ட்னு சொல்றேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எது டிஸ்கிரைப் பண்ணும், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கும், எந்த இயர் படிக்கிறாரு, ஸ்டாண்டர்ட் ஆர் இயர், என்ன கோர்ஸ் படிக்கிறாரு, எந்த காலேஜ்ல படிக்கிறாரு, எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறாரு, ரைட், எந்த அகாடமிக் இயர் பேசிக்கா. ஸோ ஒரு பர்சன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். இதே மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கும். அமேசான்ல நீங்க ஒரு விஷயத்த ஆர்டர் பண்றீங்க, அதுக்கு என்னென்ன ஃபீல்ட் வந்து டிஸ்கிரைப்ஸ் ஆர்டர், அதுக்கு கண்டிப்பா ஒரு ஆர்டர் ஐடி இருக்கும், என்ன ப்ராடக்ட் அவன் ஆர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதோட டோட்டல் பிரைஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், குவான்டிட்டி என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான குவான்டிட்டி, அவன் எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்கான், பேமெண்ட் மெத்தட், கேஷ் ஆன் டெலிவரியா, இல்லை கார்டா, இல்லை அமேசான் பேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததுல என்ன ஒரே விஷயம் புரிஞ்சுக்கிறோம்னா, ஆப்ஜெக்ட் அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் a செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் அல்லது ஸ்டேட் இருக்கும். அதுதான் உங்களோட ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணும். நீங்க இப்போ ஒரு லேப்டாப் எடுத்துப்போம், லேப்டாப் என்னென்னலாம் வந்து ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேப்டாப்போட கம்பெனி எல்லா, இல்லைனா வந்து what is the company of the laptop, and then model. So அதனாலதான் it is object oriented programming அப்படின்னு வந்ததுக்கான காரணம், ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸை how I will model my real world objects in a software, அதை ப்ரோக்ராம் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஜாவா. இப்ப எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம். அது ரெண்டு விஷயம் என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபீல்டு விஷயம் பார்த்தோம். ஃபீல்டு தான் நம்ம ஸ்டேட்ன்ற ஒரு விஷயம் பேரும் சொன்னோம். இந்த ஃபீல்டு தான் which describes your object. ரெண்டாவது பிஹேவியர் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். பிஹேவியர் என்னன்னா it is basically your methods. பிஹேவியர்னா என்ன பண்ணுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்குன்னு சொல்லி நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், அதுக்கான ஃபீல்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அகைன் பைக்ன்ற போது அதோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும், ஸோ டோட்டல் கிலோமீட்டர் இல்லை எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு பைக் பேசிக்கா என்ன பண்ணும், பைக்கோட பிஹேவியர் என்ன, எக்ஸாக்ட்லி மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் பைக்ல பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ கேன் ஸ்டார்ட் மை பைக், ஐ கேன் ஸ்டாப் மை பைக், ஐ கேன் சேஞ்ச் த கியர் பைக்கா இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் அப்ளை. ஸோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த பிஹேவியர்ஸ். ஸோ ஒரு பைக்கே ஒரு ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அது என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிற விஷயம். லெட்ஸ் டேக் another எக்ஸாம்பிள். ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கும், இல்ல பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துப்போம். ஸோ கிளாஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்கும் நம்ம பார்த்த மாதிரி, இட் ஹாஸ் a string, name, int, age, char, gender, float, height. 4 விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கிளாஸ். இதே நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, லெட்ஸ் சே முஹம்மத், இட்ஸ் an ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ நேம், இது முகன் பேர் இருக்கலாம், இல்ல ஆப்ஜெக்ட் 1 நான் பேர் வைக்கிறேன், obj 1. பேர் என்ன, முஹம்மத், 36, மேல், லெட்ஸ் சே 5.75 அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன், கணேஷ் அல்லது ஆப்ஜெக்ட் 2. ஸோ பேர் கணேஷ், 21, 27, 5.5. So again, it is an example.
ஸோ கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதே விஷயம் நம்ம ப்ரோக்ராமிங்கா பார்க்கும்போது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். எடுத்து ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ். செட் ஸ்டேட்மெண்ட் பேர் என்ன சொல்லுவோம்? இட்ஸ் a வேரியபிள் டிக்ளரேஷன். இது என்ன? ஏஜ்ன்றது வேரியபிள். இன்ட்ன்றது என்னது? சரி, இட்ஸ் a data type. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி படிப்போம்னா ஏஜ் இஸ் a வேரியபிள் ஆஃப் டைப் int. கரெக்ட்டுங்களா? இப்ப ஒரு ஏஜ்ன்ற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்றேன் டைப் int. இப்ப நான் பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்கு. லெட்ஸ் சே இது டேட்டா டைப் வெச்சுப்போம். and then person1 is equal to new person. இப்படி கொடுத்தோம். இப்போதைக்கு இது ஈக்குவல் இருக்கிற இந்த பார்ட்டை மறந்துடுங்க. person1 அப்படின்னா என்னன்னா இது ஆப்ஜெக்ட், இது கிளாஸ். அப்ப என்ன சொல்லலாம்? இந்த கிளாஸ்ன்றது டேட்டா டைப். ஆனா ஜாவாக்கு இந்த பர்சன்னா யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஜாவாக்கு இன்ட்னா யாருன்னு தெரியுமா? தெரியும். ஜாவாக்கு ஸ்ட்ரிங்னா யாருன்னு தெரியுமா? கேர்னா தெரியுமா? ஃப்ளோட்னா தெரியும். ஏன் தெரியும்னா இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே ஜாவா தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜாவாக்கு தெரியாத ஒரு டேட்டா டைப்பை நீங்க புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. பர்சன் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ஜாவா என்ன சொல்லுவான்? இது மாதிரி கொடுத்தீங்கன்னா எனக்கு பர்சன்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி யாரும் சொல்லுவான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா we are going to introduce a new data type to Java. So class ன்னு கொடுத்து நீங்க போடுறீங்கன்னா class person அப்படின்னு போட்டீங்கன்னா this becomes a new data type. இதைத்தான் user defined data type ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு யூசரா, அதாவது ஒரு ப்ரோக்ராமர் டிஃபைன் பண்ற டேட்டா டைப். இதே இன்ட், ஃப்ளோட், பூலியன், கேர் எல்லாமே பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அடிப்படையான ஜாவாவே கொடுத்திருக்கிற டேட்டா டைப். ஸோ இது பாத்தீங்கன்னா எனக்கு பர்சன் ஒரு டேட்டா டைப் வேணும் அப்படின்னா நான் கிரியேட் பண்ணுவேன். இன்ட்னா என்ன பேசிக்கா அர்த்தம்? ஒரு இன்டிஜர் ஸ்டோர் பண்ண போறேன், இந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன். பூலியன்னா ட்ரூவோ அல்லது ஃபால்ஸையோ ஸ்டோர் பண்ண போறேன். பர்சன்னா ஐம் கோயிங் டு டிஃபைன். பர்சன்னா கண்டிப்பா நேம் இருக்கணும், ஏஜ் இருக்கணும், ஜெண்டர் இருக்கணும், ஹைட் இருக்கணும். நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன்? நேம் ஓகே, நேமோட டைப் என்னன்னு நம்ம சொல்லணும். அப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரிங் int char this becomes my new data type. அப்ப நம்ம இப்ப சொல்லிட்டோம் ஜாவா கிட்ட பர்சன் டேட்டா டைப் நான் கிரியேட் பண்ணிருக்கேன், அவனோட ஃபீல்ட்ஸ் இதுதான். ஸோ நான் பர்சன் போடும்போது அவன் எரர் சொல்ல மாட்டான். இது பாத்தீங்கன்னா இட்ஸ் an object, it is similar to variable. So I can say what is a class? ஒரு புது definition. Class is it is a user defined data type. What is an object? It is a instead of class சொல்லலாம், அல்லது it is a variable of type class personன்ற ஒரு டைப்புக்கான வேரியபிள். எப்படி ஏஜ்ன்றது ஆஃப் இட்ஸ் வேரியபிள் ஆஃப் டைப் இன்டிஜர் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி person1 is a variable of type person. So person is primitive type கிடையாது, it's a user defined data type. ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ரெண்டு டிக்ளேர் தான் பண்ணிருக்கோம். ஏஜ் பர்சன்ட் நீங்க யூஸ் டிஃபைன் அது வந்து டேட்டா டைப்ல நிறைய இருக்கலாம். அப்படினா இப்போ பர்சன் உள்ள வரீங்க, நேம், ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் வந்து வேரியபிள்னு சொல்லுவாங்க. நேம், ஏஜ், ஜெண்டர், ஹைட் வேரியபிள் தான். பர்சன் அது டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் இருக்கு. இங்க இந்த கேர். ஆமா ஆமா, அது நம்ம பார்க்க முடியாது. சோ அது என்னன்னா person1 is variable of type person. இப்போதைக்கு இந்த விஷயங்கள்ல கிளாரிட்டி இருந்தா போதும். நம்ம ஒன்றும் கோட் எழுதவே இல்லை. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா லிட்டரலா ஒரு மோர் தென் ஹாஃப் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு ரியல் டைம்ல அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். அதை பத்தி ஒரு ஜாவா ரிலேட்டடா கோட் எல்லாம் ஒன்றும் பார்க்கல. இப்ப அதுக்கான ஒரு சாம்பிள் கோட் இந்த இடத்துல இன்ட் ஏஜ் போடும்போது என்ன நடக்கும்? என்னுடைய மெமரியில இது இன்ட் ஒரு காரணத்தினால 4 bytes மெமரியை அலோகேட் பண்ணும். இவனுக்கு ஒரு பேர் வைக்கும் ஏஜ் இந்த டைம்ல. இதே நான் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு கொடுத்தேன்னா மெமரி 4 byte அலோகேட் பண்ணும், ஏஜ் பேர் வைக்கும், 15 வேல்யூ கொடுக்கும். Similarly, if I give person
பர்சன் இது கொடுத்தோம் என்ன ஆகும்னா பர்சன் ஒன் வேரியபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆகும் விச் பாயிண்ட்ஸ் டு இப்போ நம்ம எதுவுமே அசைன் பண்ணல ஸோ விச் பாயிண்ட்ஸ் டு நல் நல்ன்றது என்னன்னா இட்ஸ் ஸ்பெஷல் வேல்யூ இன் ஜாவா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நல்லுன்னு சொல்லி ஸ்பெஷல் வேல்யூ இருக்கும். நல்லுன்னு என்ன அர்த்தம்? இதுக்கான இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரியை அலோகேட் பண்ணவே இல்லை. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி அலோகேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்ற ஒரு கீவேர்டு போட்டு அந்த கிளாஸ் நேம் போட்டோம்னா ஸோ நியூ இந்த கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகும்? இட் இஸ் யூஸ்டு டு allocate memory in heap space. அதாவது it will allocate space memory சொல்லலாம் in heap memory என்ன சும்மா பார்த்துக்கோங்க சரிங்களா. அண்ட் தென் என்ன டைப், ஏன்னா இந்த டைப்பை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ ஸ்பேஸ் எடுப்பீங்க சொல்லணும் சரிங்களா. ஸோ அப்போ இது மாதிரி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். நேமுக்கு இவ்வளோ ஸ்பேஸ், ஏஜுக்கு இந்த ஸ்பேஸ், ஜெண்டருக்கு இந்த ஸ்பேஸ், and then height in the space. Let's say இதுக்கு 4 bytes ஏனா bytesன்றனால இப்போ இதுக்கு வந்து நமக்கு let's say ஒரு 8 bytes வெச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்ன்றனால எவ்வளவு bytes நமக்கு வந்து தெரியாது. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும் வெச்சுக்கலாம் இந்த இடத்துல. கேரக்டருக்கு ஒரே பைட் தான். ஃப்ளோட்டுக்கு மறுபடியும் 4 bytes. அப்ப 1 + 1 + 9 + 8 17 bytes வந்து இதுக்கு அலோகேட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ person 1 = நியூ person அப்படினு போட்டோம் அப்படினா இந்த மெமரி அலோகேட் பண்ணி நல் பாயிண்ட் பண்றதுக்கு பதிலா இந்த ஆப்ஜெக்ட்டை அந்த வேரியபிள் பாயிண்ட் பண்ணும். சோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெமரியில வந்து கிரியேட் பண்ணுவோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, அடுத்த கேள்வி இதுக்கான வேல்யூ நம்ம அசைன் பண்ணணும் இல்லைங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் person 1 = நியூ person. ஓகே, இப்ப இதுல என்ன இருக்கு? நேம், ஏஜ், ஜெண்டர், ஹைட். ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு ஃபீல்ட் ஆக்சஸ் பண்ணனும்னா you need to use dot operator. dot operator என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட் நேம் person 1 points to this. அப்ப நான் ஆப்ஜெக்ட் நேம் அல்லது வேரியபிள் நேம் டாட் நேம் is equal to முகமதுன்னு கொடுக்கலாம். ரைட், நார்மலா எப்படி கொடுப்போம்? நேம் equal to முகமதுன்னு கொடுப்போம். இப்போ என்ன டிஃபரன்ஸ்னா நேம்ன்றது வேரியபிளா இருந்துச்சு, நேமுக்கு முகமது கொடுத்தோம். இப்ப இந்த person 1ன்ற ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கிற நேம், சோ person 1 உள்ள இருக்கிற நேம், சோ உள்ள இருக்கிற நேம்ன்ற ஸ்பெசிஃபை பண்றதுக்காக தான் டாட் நம்ம கொடுக்கிறோம். அப்ப person 1 டாட் நேம்னா இவனை குறிக்கும். person 1 டாட் ஏஜ் equal to 15. person 1 டாட் gender equal to male. person 1 dot height equal to 5.75. இதெல்லாம் கொடுத்தா என்ன பாத்தீங்கன்னா நம்ம பேசின மாதிரி it will allocate a space in memory. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த லைனை பார்த்த உடனே இந்த மாதிரி மெமரி அலோகேட் பண்ணிடும். அடுத்து person 1 டாட் நேம்னு போட்ட உடனே இவன் தான் நேம், இதுல போயிட்டு முகமதுன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். ஏஜ்ல போயிட்டு 15ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிடும். இங்க எம்ன்ற வேல்யூவும் இங்க 5.75ன்ற வேல்யூவும் ஸ்டோர் பண்ணிடும். எப்படி அரேல இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணோம், ரீட் பண்ணோம், அதே மாதிரி இங்க ஆட்ரிபியூட் ஃபீல்ட் பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்றோம், ரீட் பண்றோம். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. என்னுடைய அரேல இப்படிதான் அரே இருக்கும். 1 2 3 4 5. நான் மூணாவது எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா a of 2, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா a of 0. அதாகப்பட்டது a of 0 equal to நான் 10 கொடுக்கும்போது 10 மாறும். if I say print a of 0 அப்படின்னா it will print 10. அப்ப செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்றோம்? இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி, அது ஒரு பொசிஷனை பேஸ் பண்ணி. இதே லாஜிக் தான் இங்க பாத்தீங்கன்னா செட் ஆஃப் சிமிலர் எலிமெண்ட், சிமிலர் டேட்டா டைப். இது இன்டிஜர்னா இது இன்டிஜர், எல்லாமே இன்டிஜரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது.
ஃபர்ஸ்ட் ஒன் முகமது பேர் இருக்கும், ரெண்டாவது ஏஜ் மேல் 5.5. இங்க இண்டெக்ஸ் வச்சு பண்ற மாதிரி இது பாத்தீங்கன்னா ஃபீல்டு வச்சு அக்சஸ் பண்ணுவோம். இதுக்கு நேம், இதுக்கு ஏஜ், இதுக்கு ஜெண்டர், இதுக்கு ஃப்ளோர். அப்ப ஏ ஆஃப் 0 கொடுத்த மாதிரி பர்சன் 1, ஏன்னா ஏ பாயிண்ட்ஸ் டு திஸ் அரே, அதே மாதிரி பர்சன் 1 பாயிண்ட்ஸ் டு திஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா? அப்பனா பர்சன் 1 டாட் ஏஜ் ஈக்குவல் டு 36 கொடுத்தோம்னா இது 36 மாறிடும். அதே மாதிரி பர்சன் 1 டாட் ஏஜ் பிரிண்ட் பண்ணனா 36 பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த பாயிண்ட் என்ன விஷயம் ரிலேட் பண்ணோம், டாட் ஆபரேட்டர் ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு கிளாஸ் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் 4 ஃபீல்டு இருக்குன்னா ஒவ்வொரு ஃபீல்டையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் அந்த ஃபீல்ட் நேம், டாட் ஃபீல்ட் நேம் ரீட் பண்ணும்போது டாட் அந்த ஃபீல்ட் நேம் கொடுத்தீங்கன்னா ரைட்டும் படிக்கலாம், இது படிக்கலாம். அரே பேர் ஏன்னு சொல்றேன், ஏ டாட் லென்த் முடியுமா? அது என்னன்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவானா, அவன் கால்குலேட் பண்ணி உள்ள வச்சிருப்பான். லிட்டரலா லென்த் இஸ் a field for an array. ஸ்ட்ரிங்ன்றது ஒரு கிளாஸ். ஆக்சுவலி ஸ்ட்ரிங் வந்து ஜாவால இருக்கிற ஒரு கிளாஸ். ஸோ நம்ம மேபி அந்த டீல்ஸ் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். இப்போ பேசணும் பார்த்தீங்களா, இது ஒரு கோடா எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று போட்ட மெயின் டாட் ஜாவா. ஸோ இதுக்கு நான் கோடு எழுதல, இப்போதான் ஃபர்ஸ்ட் கோடு எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், எனக்கு வந்து நான் ஒரு கிளாஸ், சரி நான் ஒரு புதுசா ஒரு கிளாஸ் எழுதுறேன். என்னன்னு பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன், பர்சன் டாட் ஜாவா அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஸோ என்ன சார், ஸோ பர்சன் டாட் ஜாவா நான் கொடுத்தேன்னா கிளாஸ் நேம் ஷுட் பி பர்சன். பர்சனுக்கு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட் எதுல இருக்கும், மெயின் டாட் ஜாவால இருக்கிறதுனால இதுக்கு மட்டும் என்ட்ரி பாயிண்ட் இருந்தா போதும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேசணும், ஸ்ட்ரிங் நேம், இன் ஏஜ், ஜெண்டர், ரைட். ஸோ பப்ளிக் கிளாஸ் பர்சன் இப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போட்டோம். இப்போ இந்த கிளாஸை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எப்படி பண்ணுவோம்னா, வாட் இஸ் த கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் P1 பர்சன் 1 சொல்றேன், என்ன வேணா கொடுத்துக்கலாம், இஸ் ஈக்குவல் டு நியூ பர்சன். P1 டாட் நேம் ஈக்குவல் டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் டு பிரிண்ட் அ வேரியபிள் நேம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற ஒரே ஒரு வேல்யூ ஒரு ஃபீல்டுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுமான்னு கேட்டா தெரியாது, ஏன்னா இதுல பேக்கேஜ் சில விஷயங்கள்லாம் இருக்கு. சரி ரன் பண்ணுவோம். ஜாவா சி பர்சன் டாட் ஜாவா. ஸோ பர்சன் ஜாவான்ற ஒரு ஃபைலை கம்பைல் பண்றேன். அடுத்து ஜாவா சி மெயின் டாட் ஜாவா. மெயின் டாட் ஜாவா என்ன சொல்றான், எனக்கு நேம்னா யாருன்னு தெரியலன்னு சொல்றான். ஸோ இங்க இவனுக்கு நேம் யாருன்னு தெரியாது, P1 டாட் ஜாவா அப்படின்னு தான் தெரியும். ஏன்னா P1 இஸ் a வேரியபிள், டாட் நேம்ன்றது சப் வேரியபிள் மாதிரி. ஸோ அப்ப பண்ணும்போது ஓடிட்டான். இப்ப நான் என்ன ரன் பண்ணுவேன், என்னுடைய மெயின் கிளாஸை ரன் பண்ணுவேன். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, 2 கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைமா 2 கிளாஸ் கிரியேட் பண்றோம். என்னுடைய பர்சன் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம், வெறும் 4 ஃபீல்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். மெயின் டாட் ஜாவால என்ன பண்றோம், ஒரு பர்சனுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம், டாட் நேம் ஒரு வேல்யூ கொடுக்குறோம். மற்ற 3 வேல்யூ இப்போதைக்கு கொடுக்கல. இப்ப கிளாஸ்ல வந்து இப்ப பர்சன் இருக்குன்னா இப்போ இதுக்கு நீங்க பைக்னு ஒரு கிளாஸ் இல்லீங்களா, அது கொடுக்கலாம். எத்தனை கிளாஸ்னா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸுக்கு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இப்ப பர்சன் 1ன்ற மாதிரி நான் என்ன பண்ண போறேன், ஐ வாண்ட் டு கிரியேட் another person, another object creation. ஒரே டிஃபரன்ஸ் P1 பதிலா P2. ஸோ இந்த P2 டாட் நேம், இங்க P2 டாட் நேம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பர்சன் டாட் ஜாவால நான் இதுல சேஞ்சுமே பண்ணல. ஸோ அதை நான் திருப்பி கம்பைல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா சேஞ்ச் பண்ணிருக்கிறது மெயின் டாட் ஜாவா. ஸோ அப்ப என்ன பண்றேன், என்னுடைய ஜாவா சி மெயின் டாட் ஜாவா.
ஜாவா முகமது முகேஷ். ஸோ இங்க என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இட் ஷேர்ஸ் இட்ஸ் ஓன் டேட்டா, ஓன் மெமரி, ஓன் காப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் p.1.name கொடுத்தது இதுக்கும் p2.name கொடுத்ததும் எந்த கிளாஷுமே ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மெமரியில person p1 is equal to new person. அடுத்த கோடு person p2 equal to new person. என்னாகும் மெமரியில 2 3 4 இவனுக்கு பேர் p1 வச்சுப்பான். அதே மாதிரி மெமரியில இன்னொரு இடத்துல டிஃபரெண்ட் மெமரி அதே மாதிரி 4 இது இருக்கும், p2 வச்சுப்பான். இந்த வேல்யூமே இனிஷியலா இருக்காது. நான் இந்த இடத்துல p1 டாட் நேம் ஈக்குவல் டு ஏபிசி அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க போய் ஏபிசி போய் உட்காந்துரும். p2 டாட் நேம்னு கொடுக்குறேன் xyz, இங்க போய் xyz போய் உட்காந்துரும். இப்ப நான் பிரிண்ட் p1 டாட் நேம்னு சொன்னேன்னா p1 எங்கன்னு பார்ப்போம். அதுக்குள்ள இருக்கிற நேம் இல்ல, அப்ப ஏபிசி வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல பிரிண்ட் p2 டாட் நேம் கொடுக்கும்போது p2 எங்கன்னு பார்ப்போம். அதுக்குள்ள இருக்கிற நேமோட வேல்யூ xyz பிரிண்ட் ஆகும். ஸோ பாயிண்ட் என்ன, p1 தனி மெமரி, p2 தனி மெமரி. இங்க சேஞ்ச் பண்ற வேல்யூ அங்க சேஞ்ச் பண்ற வேல்யூ ரெண்டுமே வந்து சம்பந்தமே கிடையாது. கால் பை வேல்யூன்ற மாதிரி ஒரு அந்த கான்செப்ட் மாதிரி. ஸோ ரெண்டு தனித்தனி காப்பி இருக்கும். இப்ப பாயிண்ட் என்ன என்ன லேர்னிங் சம்மரைஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணலாம். ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் காமன் டேர்ம். p1க்கும் கிளாஸ் பர்சன் தான், p2க்கும் கிளாஸ் பர்சன் தான். நீங்க 1000 பர்சன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஒரே கிளாஸ். இட்ஸ் ஜெனரல் டேர்ம், ஜெனரலைசேஷன். இட்ஸ் a blueprint, இட்ஸ் a template, இட்ஸ் a user defined data type. 5 டெஃபினிஷன் நமக்கு எது புரியுதோ அதை எடுத்துக்கலாம். அதோட ஆப்ஜெக்ட் என்ன பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற ஒரு காப்பி, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், வேரியபிள் ஆஃப் அ டேட்டா டைப் அல்லது கிளாஸ் வேரியபிள் ஆஃப் எ கிளாஸ், ரைட்? ஸோ என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் மெமரி ஒரு விஷயமே இருக்காது. இட்ஸ் அ லாஜிக்கல் என்டிட்டி. அதை நம்ம ஸ்டோரே பண்ணல. ஆனா ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மெமரி இருக்கும். பிகாஸ் நியூ பர்சன் கொடுக்கும்போது என்ன ஆகும், நியூன்ற கீவேர்ட் இட் வில் அலோகேட் ஸ்பேஸ் டு ஹோல்ட் இந்த 4 ஃபீல்டையும் உள்ள வைக்கிறதுக்கான மெமரி அலோகேட் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா மெமரி இருக்கும், அது மெமரி தனி டேட்டா இருக்கும். ஸோ ஈச் ஆப்ஜெக்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் காப்பி ஆஃப் மெமரி, ஓன் காப்பி ஆஃப் டேட்டா.